இன்னொரு லக்னம் ஆனதுக்கு வந்து எஃப்எஸ்எக்ஷன் வந்து ஒரு பிரைமரி காரணம். நான் ஸ்கூல் படிக்கும்போது இங்கே வந்துட்டேன், அந்த காலேஜ் போனேன். ஸோ இங்கே பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டார்ட் பண்ணணும். அது ஒரு அதுதான் பிரைமரி காரணம். அதுக்கு மேலே இப்போ நீங்களாம் பேசிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து எல்லாமே ஃப்ரீயாக இருக்கணும், நாலேஜ் ஃப்ரீயாக இருக்கணும், காசு கொடுத்தோங்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு. நாங்கள் காலேஜில் காசும் கொடுத்துட்டு நாலேஜும் வாங்காமல் அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருந்தோம். பேசிக்காக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கொஞ்சம் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிளோட அந்த மொத்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு அதை மட்டும் சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு ஒன்று இருந்துச்சு. அவங்களுமே இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க, எஃப்எஸ்எம் இன்வால்வாக இருந்தாங்க. ஸோ அந்த சர்க்கிள் அப்படியே வந்துருச்சு. அவங்களே அப்படியே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியாகவும் இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து எனக்கு பெருசாக ஒரு டிஃபிகல்ட்டியாக இல்லை. ஆனால் எப்போ ஒரு டிஃபிகல்ட்டி வந்துச்சுன்னா, அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், இன்னொரு 4 பேர்கிட்ட சொல்லணும், அப்படிதான். ஸோ மற்ற காலேஜஸ்ல இருந்துருப்பீங்க, எனக்கு தெரிஞ்சு பெக்கு பியூலலாம் அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டி இருக்காது நினைக்கிறேன் ஜூனியர்ஸ்லாம் பேசுறது. எங்களுக்குலாம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கே வேற பிரேக்கு, எங்களுக்கே வேற பிரேக்கு, அந்த மாதிரி லெவலில் தான் இருக்கும். ஸோ டீச்சர்ஸ் கிட்ட அந்த சப்போர்ட் கிடையாது. பேசிக்காக நாங்கள் ஃபுல்லாகவே நாங்கள் போட்ட எஃபர்ட்ஸை நாங்கள் எங்களுக்குள்ளே ஷேர் பண்ணுறது அந்த மாதிரி தான் பேசிக்காக இருந்துச்சு. இப்போவே ஒரு இன்சிடென்ட்லாம் சொல்லணும்னா, நீங்கள் பார்த்துருக்கீங்க, பெட்டில் வந்து உள்ள கிளாஸ் தான் நடத்துனாங்க. அந்த மாதிரி எனக்குமே நடத்தணும்னு சொல்லி ஆசை. நான் போய் கேட்டிருந்தேன், அவங்க வந்து தரேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் டேட்டு கேட்டால் தரமாட்டாங்க. இது மாதிரி நடத்துங்கப்பா, இது என்னப்பா இருக்கு, நல்லா தானே பண்ணுறீங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. டேட்டு கேட்டால் இப்போ வந்து ஒரு இன்டர்னல் நடக்குது, அது ப்ராக்டிக்கல் நடக்குது, செமஸ்டர் கிட்ட வருதுப்பா, இப்போ வேணாம் அந்த மாதிரி சொல்கிறது மாதிரி தான். எனக்கு தெரியும். ஒரு நாள் வந்து நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டா வேணாம்னு சொல்றாங்கன்ட்டு நானும் தினேஷ்லாம் நேர்லயே போயிட்டோம் காலேஜுக்கு. நேர்லயே போய் கேட்டு வந்துடலான்ட்டு கேட்டுள்ள வந்துட்டே கால் பண்றோம். அப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓனையார் பண்ணிடுற சொன்னது, வீட்டுக்கு போ, நானே பாத்துக்கிறேன். ஸோ இந்த காலேஜ் லெவல்ல ஸ்ட்ரகிள் எப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். டீச்சர் சப்போர்ட்டே இருக்காது. இப்போ கூட பாத்தீங்கன்னா நான் எல்லா டீச்சருமே ரெகுலர் அனுப்பிட்டு இருப்பேன், இப்போ இது நடக்குது அந்த மாதிரி. ஸோ ஆனா இருந்தாலுமே அவங்க எந்த கம்யூனிகேட் பண்றாங்க அதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. ஸோ டீச்சர்ஸ் லெவல்ல கோஆபரேஷன் இருந்துச்சு. ஆனா எங்க ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஒரு நல்ல இது இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சது எப்படி இருக்கோம்னா, மற்றவங்களுக்குலாம் ஃப்ரீ பிரேக்லாம் இருக்கும் நினைக்கிறேன். பிக்கு பியூலாம் எங்களுக்கு ஃப்ரீ பீரியடே இருக்காது. ஸ்கூல் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக பீரியடு, ஈவினிங்கும் பீரியடு, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஃப்ரீ பீரியட் பார்த்தீங்கன்னா பிரேக் ஒரு 10 நிமிஷம் இருக்கும் காலையில், லஞ்ச் பிரேக் வந்து 40 நிமிஷம், அதுதான். ஸோ அவங்க ஸ்டடிக்கு என்ன மாதிரி பண்ணோம் அப்படின்னா, லஞ்சு 40 நிமிஷம் இருக்கு, 5 நிமிஷம் தான் நான் சாப்பிடுவேன். அவங்க சாப்பிடும்போதே நாங்கள் உட்காந்து படிப்போம். ஸோ இங்கே நான் படிக்கிறத அங்கே போய் சொல்றது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் அந்த ஃப்ரீ டைமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து இங்கே இங்கே வந்துடும் மைத்ரிங்கிற இடம் இருக்கு, அங்கே வந்து அந்த இடத்துல வீக்கெண்ட் யூஸ் பண்ணுறது. அதுக்கடுத்து இங்கே வெளி காலேஜஸ்க்கும் போவோம். நாங்கள் இந்த காலேஜே வச்சுக்கல. ஸோ வெளி காலேஜும் போயிட்டு அவங்க இருக்கிறவங்களும் வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பேசிக்காக ஆரம்பிச்சது இதால இந்த மாதிரி போச்சு. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் தான் ஃபேஸ் பண்ணோம். ஆனால் இதில் என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, இந்த கிரான்ல வந்து இன்வால்வ் ஆகி பண்ண சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கும் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். பெரிய டிஃபரன்ஸ்னா நாலேஜ் லெவலில் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ப்ளஸ் இப்போ கிரான்ல இருந்தவங்க யாருமே ஒரு பேசிக்கான ஜாபோ, இப்போ நிறைய பேர் அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க என் காலத்தில் இருந்தவங்க, சில பேர் ரொம்ப ஒரு பேசிக்கான ஜாப் போயிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு பிளட்ல இருந்த யாருமே அந்த அளவுக்கு பேசிக்கான ஜாப்ல இல்லை. எல்லாருமே ஒரு நல்ல நாலேஜோட ஒரு நல்ல கெரியரோட தான் இப்போ இருக்காங்க. நான் இப்போலாம் முடிச்ச 3 மாசம் தான் ஆகுது. அது இருந்தவங்க எல்லாருமே இப்போ அந்த நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ பேசிக்காக ஜேர்னி தான் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி இருந்துச்சு. நான் இதை தான் ஒர்க் பண்ணுவோம். வேறு ஏதாச்சும் கேட்கணும்னா கேளுங்க, நான் அவ்வளோ இது ஏன் கிரானுன்னு வச்சோம்னா, இது வந்து ஆக்சுவலி கமல் தான் பேர் வச்சாரு நினைக்கிறேன் ஒரு நாள். ஸோ கிரான்ன்றது ஒரு கமாண்டு, அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். கிரான் ஜாப்ஸ் கமாண்ட்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்னைக்கு எந்த ஒர்க் நடக்கணும் அந்த மாதிரி வந்து அந்த கமாண்டில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ பேசிக்காக நாங்கள் எதுக்குன்னா அந்த டைமில் கொடுக்குற அந்த ஒர்க் நடக்குது. ஸோ நாங்கள் ஏன் பேர் வச்சோன்னா, நாங்கள் ஒரு ஒர்க்கை எடுத்துட்டோம்னா அந்த டைமில் அந்த நாளில் கரெக்டாக நடக்கணும். அதுவும் அது ஸோ பேசிக்காக அந்த மாதிரி யோசிச்சு நாங்கள் காண வச்சோம். ப்ளஸ் அவர் தான் சொன்னார், அது ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு. இப்போலாம் நீங்கள் எஸ்ஓடிசியே நீங்கள் சோஷியல் ஓப்பன் டெக்னாலஜி கிளப், ஆனால் அந்த ஷார்ட்டாக தான் நீங்கள் எஸ்ஓடிசின்னு சொல்லவே முடியும். எங்களுக்கு காணே குட்டியாக தான் இருந்துச்சு, அதெல்லாம் யூனிக்காக இருந்துச்சு. இந்த ஃபைபர் லைஃப்லலாம் வர மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பேர் மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் கிரானு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சைபாட் பேர் மாதிரி இருந்துச்சு, இப்போ டெக்னிக்கல் டேர்ம் மாதிரி இருந்துச்சு. கேட்கும் போதே ஒரு ஏதோ யூனிக்காக ஏதோ இருக்கு, கிரானு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்றது 4 பேர் கேட்க வருவாங்க. இது
இதுதான் நாங்க இந்த மாதிரி இருக்கோம், இதை பண்றோம் அப்படின்ட்டு. இப்போ வந்து மத்த மாதிரி தெரியுற மாதிரி போய் வச்சா அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்துச்சு. நாங்களே ஒரு 4 பேர் யோசிச்சுதான் இதை நாங்க வந்து சஜஸ்ட் பண்ணோம். அப்புறம் இல்ல நீங்க இந்த ஹேக்கத்தான் அப்போ ஒரு ஓசிஆர் ஒன்று பில்ட் பண்ணீங்கல்ல, அது ஷேர் பண்ணுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அது இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, யூஸ் பண்ண முடியுமா எங்களால அது மாதிரி? சரி, ஓகே. அது வந்து கிரான்ல ஆக்சுவலி அந்த டீமே எங்க கிரான்ல தான் வந்து இருந்துச்சு. அப்போ வந்து ஹேக்கத்தான் நீங்க பார்த்துருப்பீங்க 2021ல வந்து நடத்திருந்தாங்க. ஸோ அதுலயும் நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். எங்க வந்து ஃபர்ஸ்ட் இங்க நாங்களா வின் பண்ணோம்னு நினைக்கிறேன். நாங்களா வின் பண்ணோம். அப்போ வந்து அப்போ ஓசிஆர்ல வந்து அந்த அளவுக்கு எதுவுமே ஃபாஸ்ட்ல வந்து ரொம்ப ப்ராப்பரா இல்லை. ஸோ நாங்களே பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த 2 days வந்து பில்ட் பண்ணிடுறோம். இல்ல ஓசிஆர்னா என்னன்னு சொல்லிடுங்க, எனக்கு தெரியாது இல்லையா. ஆக்சுவலி ஓசிஆர்னா ஆக்சுவலி கேரக்டர் ரெகக்னிஷன் அது அந்த அளவுக்கு ப்ராப்பரா இல்ல. அதை டெஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். அதை ஒர்க்கபிளா இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு ப்ராப்பரா இல்ல. பேசிக்கா நாங்க பண்ணது ஒரு டாக்குமெண்ட் ஸ்கேனர் மாதிரி. இப்ப நீங்க வந்து டாக்குமெண்ட் ஸ்கேனர் கோவிட் டைம்லாம் ரொம்ப அது எசென்ஷியலா தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து நான் எல்லாருமே காலேஜ்லயே ப்ரொப்ரைட்டரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். கிளாஸ்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது எந்த அளவுக்கு ஒரு ரிடிகுலா இருந்தேன்னா, அன்னைக்கு வந்து நான் டாக்குமெண்ட்டே ஸ்கேன் பண்றது இல்லை. பிடிஎஃப் கூட நான் வந்து சப்மிட் பண்ண மாட்டேன். போன்ல இன்ஸ்டால் பண்ணி ஸ்கேனே பண்ண மாட்டேன். நான் அந்த லெவல்ல இருந்தேன். இப்ப அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, பிரேம்னு ஒருத்தன் இருந்தான். அவன் ஆப் வந்து செஞ்சுட்டு இருந்தான். ஸோ அந்த ஆப்புமே என்ன லெவல்ல இருந்துச்சுன்னா, ஆக்சுவலா ஃபுல்லா ஸ்கிரிப்ட் பைத்தன்ல பண்ணிருந்தேன். ஸோ அது போயிட்டு அந்த பைத்தன் ஸ்கிரிப்ட் எங்கேயாச்சும் நான் டெப்ளாய் பண்ணி அது கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு மைக் வேலை செய்யல. சரி, ஓகே. அதை போய் கம்யூனிகேட் பண்ணிட்டு வந்து என்னன்னா போட்டோ எடுக்க முடியும். அதை நீங்க எடிட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜ் கிராப் பண்றது எல்லாமே அது பிடிஎஃபா சேவ் பண்ணிக்கலாம், ஃபைல்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை கேலரியில இருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபைல்ஸ் நீங்க ஷேர் பண்ணலாம். அதுக்குமே ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்மே அந்த நான் பைத்தன்லேயே பண்ணிட்டேன். ஓப்பன் சிவில லைப்ரரி இருந்துச்சு, அதுலேயே ஃபில்டர்லாம் இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி போட்டால் அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிற மாதிரி அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. அந்த ஃபில்டர் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம், கேலரி இருந்து எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த டாக்குமெண்ட்டாக மாற்றி அதை நீங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுற அளவுக்கும் ஒரு ஆப் இருக்கு. ஸோ இதில் நாங்கள் என்ன யோசிச்சோம் அப்படின்னா, அந்த ஸ்கிரிப்ட் வந்து பைத்தன்ல வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்து உள்ளே கொண்டு வரணும்னா ஒரு பிரச்சனை. சரி, நான் என்ன நினச்சேன்னா, ஜாவா படிச்சு ஜாவாலே ஓப்பன் சிவி இருக்கு. ஸோ அதை வந்து நான் பேக்கேஜாக மாற்றிட்டேன்னா இவன் ஆண்ட்ராய்டு ஆப்லேயே அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யோசிச்சேன். ஸோ இப்போ அந்த அல்காரிதம் இருக்கு, பைத்தன் யூஸபிளாக இருக்கு. ஆனால் அந்த ஆப்பாக மாற்றணும்னா நாங்கள் ஜாவாவில் மாற்றி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்து வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே எதுவும் ஒர்க் பண்ணலை, டைம் போட்டு. இப்போ வரைக்கும் பார்க்குறப்பெல்லாம் யோசிச்சுட்டு தான் இருக்கோம். நான் வேணா சொல்றேன், நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. ஆமா, உலகம் ஃபுல்லா டிஜிட்டைஸ் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் யாரும் முடியல. தமிழ் யாரும் டாக்குமெண்ட் டிஜிட்டைஸ் பண்ணி படிக்க முடியாம இருக்குது. ஏதாவது பண்ணுங்க அதை பார்த்து. சரி, ஓகே. ஆக்சுவலி நான் யோசிக்கும் போது நாங்கள் ரொம்ப பெரிய லெவலில் யோசிச்சுட்டு இருக்கோம். ஏதோ மல்டி லாங்குவேஜில் கேரக்டர் ரெகக்னைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேஸ்லைன் ஆரம்பிங்க, அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்ல. அதான் அந்த லெவலில் தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இது இப்போ இருக்கிற நிலைமை அதான். ஒரு ஆப் யூஸபிளாக இருக்கு, ஆனால் பைத்தன் கூட ஏதோ எங்கேயாச்சும் ரிப்ளை பண்ணி கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஜாவா மாற்றி உள்ளே போடலான்ற அளவுக்கு எடுத்து வச்சிருந்தோம். அதுக்கு அடுத்து நாங்கள் ஒர்க் பண்ணல. நீங்கள் வேற யாராச்சும் ஏதாவது ஜாவா தெரிஞ்சவங்க, இப்போ நான் கற்றுட்டு இருந்தேன், இப்போலாம் கற்றுக்கிட்டேன் ஒரு 2 நாள் முன்னாடி. ஸோ இப்போ அதுக்கு அடுத்து ஏதாச்சும் அதை அல்காரத்தை நம்ம அது இதை மாற்றலாம், ஃபுல்லாக மாற்றலாம். அந்த மாதிரினா வாங்க, நம்ம என்ன செஞ்சு பார்க்கலாம். ஏதாச்சும் ஆண்ட்ராய்ட் டெவலப்பர் இருந்தாலும் பண்ணுங்க. ஏன்னா இருந்தவங்க யூகே போயிட்டான், ஹையர் ஸ்டடீஸ் அந்த மாதிரி. ஸோ அதனால தான் நின்றுட்டு இருக்கு. பட் அதனால இப்போ நின்றுட்டு இருக்கு. இருந்தீங்கன்னா சொல்லுங்க, எதனா ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்து ஒர்க் பண்ணலாம். இங்கிலீஷ் ஓசியாரா தமிழ்க்கா? ஆக்சுவலி இது நாங்கள் பண்ணதில் இங்கிலீஷ் வந்து ஓசிஆர் ஒர்க் ஆகுது. அதுவும் ஓரளவு ஒர்க் ஆகுது. ஆனால் அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். நான் பண்ணது ஆக்சுவலி தமிழுக்கும் பண்ணேன். தமிழுக்குமே இருந்துச்சு, மற்ற நிறைய லாங்குவேஜஸ் இருந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் எதுவுமே பண்ணலை. ஸோ அதுதான் அந்த ஓசிஆர் நிலைமை அந்த நிலைமையில தான் இருக்கு. அவ்வளோதானா? ஒர்க் பண்ணிட்டீங்களா ப்ராஜெக்ட்ஸ் மாதிரியா? இதனால ப்ராஜெக்ட்ஸ்லாம் பேசிக்காக என்னன்னா, நாங்கள் கிளாஸ் போக மாட்டோம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னா முடிச்சு சொல்றீங்களா? சரி, எந்த அளவுக்கு இருக்கும்னா, இப்போ டீச்சர்ஸ் வந்து பட்டின்னு கேட்பாங்க ஏதாச்சும் ஒன்று, அப்போதான் நாமளே செய்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இதோட என்ன பண்ணோம்னா, கேன்டீன் வந்து இருக்கும். ஸோ அதில் எல்லாமே இந்தியன் ஃபுட்டாக வச்சுருப்பாங்க. பஜ்ஜி, ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம ஊர் ஃபுட் தான் நினைக்கிறேன். ஸோ வெளியிலே ஃபாரினர்லாம் ஏதோ 2 நாள் வந்தாங்க. ஏன் வந்தாங்கன்னு தெரியல, ஆனால் வந்தாங்க. வந்துட்டு பார்க்குறவங்களுக்கு அது என்ன ஃபுட்டுன்னே தெரியல. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, அப்போ வந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ கேண்டீனில் கரெக்டாக நாங்கள் இதுக்கு ரேப் செஞ்சு தரோம் உங்களுக்கு
இப்படி அவங்க ஃபோனில் இப்படி நீங்களே வச்சுக்கோங்க லேப்ல. ஸோ அவங்க வந்து இப்படி காமிச்சாங்கன்னா இதில் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, சாப்பாடு என்ன. ஸோ நம்ம இந்தியன் லோக்கல் ஃபுட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு என்னது புரியுது. கம்ப்யூட்டர் விஷன்ல ஒரு கிளாசிஃபையர் செய்யலாம் மல்டி கிளாஸ்ல. ஸோ என்ன ஃபுட்டு காமிச்சா என்ன இன்க்ரீடியன்ட் இருக்கு, எப்படி நம்ம செய்யறோம், அந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி நாங்களே டேட்டா செட்டே உட்காந்து டெய்லி நாங்க வாங்குவோம். இதுக்காக பஜ்ஜி வாங்குவோம், இன்னைக்கு பஜ்ஜி இப்படி இருக்கு இந்த மாதிரி வாங்குவோம், எல்லாமே வாங்குவோம். இதுல என்னன்னா அந்த அக்காவே நம்ம அவங்களுக்காக செய்யறோம்ன்றதுனால அவங்களே ஃப்ரீயா கொடுத்துருவாங்க, நாங்க ஃப்ரீயா சாப்பிட்டு ஃப்ரீயா செய்வோம். ஸோ இது பேசிக்கா என்ன அப்படின்னா இதை செஞ்சு முடிச்சுட்டு அது ஆக்சுவலா அந்த மாடலும் இருக்கு, அது ஓப்பன் சோர்ஸா தான் இருக்கு அந்த இது ஃபுல்லாவே. CNN வச்சு பண்ணியிருந்தோம், அது ஒரு மல்டி கிளாஸ் மாடல். என்னன்னா நாங்க செஞ்சு முடிச்சு எடுத்துட்டு போறோம், அடுத்த நாள் பார்த்தா தயிர் வடையை காணும், கேண்டீன்லே காணும், புதுசா சில ஐட்டம்லாம் இறக்கிட்டாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். இதுவுமே எப்படின்னா டேட்டா சயின்ஸ் குரூப் இருந்துச்சுன்னு சொன்னோம்ல, ஸோ அந்த குரூப் தான் வந்து பண்ணாங்க. இதுக்கு மேல வந்து வேற என்ன பண்ணியிருந்தோம், ஃபியூச்சர் ஜாப் ப்ரெடிக்ஷன் சொல்லி ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அது ஒரு காம்படிஷனுக்காக பண்ணோம். பட் ஆனால் அது எங்கள் கிளக் மெம்பர் தான் போய் பண்ணோம். அதில் என்ன பண்ணியிருந்தோம்னா இப்போ வேலை வாய்ப்புலாம் இப்படி இருக்கு, அது 10 வருஷம் கழிச்சு வேற மாதிரி டோட்டலாக மாறுது. இதுக்கு வந்து மென்டார் வந்து அருண்குமார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் இருந்தார். ஸோ இப்போ என்னன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் முடிவு பண்ணிட்டு சேர்றேன், நான் வந்து ஒரு பேக் எண்ட் ஆகணும், டேட்டா சயின்டிஸ்டாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஏதாவது பண்ணிட்டு போகிறேன், ஒரு 5-6 வருஷம் கழிச்சு வேலைக்கு போகும்போது அப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இப்படி மாறலாம், வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணோம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து நாங்கள் அதுவும் பண்ணியிருந்தோம். அதுவுமே இன்னும் ஓப்பன் சோர்ஸாக இருக்கு. ஸோ அதில் இன்னும் சில ஃபியூச்சர்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் அதில் போயிட்டு ஏதோ ஒரு லொக்கேஷன் சென்னை பேக் எண்ட் டெவலப்பர் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நெட்டில் ஜாப் இது போஸ்ட்லாம் போட்டிருப்பாங்களா, அது இப்போ வெப் ஸ்கிராப் பண்ணிக்கும். அதுவும் பியூட்டிஃபுல் சிப்னு ஒரு லைப்ரரி காலேஜ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவே நெட்டில் போயிட்டு அந்த லொக்கேஷனில் அந்த ஜாபில் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை அடுத்து நான் கொண்டு வந்துடும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரேஞ்சில் என்னென்ன சேலரி இருக்குது, ஸோ அப்ராக்சிமேட் பண்ணி அதுவே ரிப்போர்ட் கொடுத்துரும். ஸோ இந்த லொக்கேஷனில் இந்த ஜாபுக்குலாம் இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அடுத்து ஸோ இந்த மாதிரிலாம் ஒன்று பண்ணியிருந்தோம். இதுக்கடுத்து சில நேச்சுரல் கேஸ் ப்ரைஸுன்னு ஒன்று இருந்துச்சு, அதுவுமே இது பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து வேறு எது பண்ணோம். ஸோ அப்புறம் வந்து எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருந்தா, அவள் வந்து என்னது இது முடிச்சு சொல்றீங்களா, துறைக்கு அவள் முடிச்சு சொல்கிறா தனியா பேசிக்கப்பா, இதை மட்டும் சொல்லிடுறேன், கடைசியாக முடிச்சுக்கிறேன். அதில் வந்து என்ன பண்ணிடுவோம்னா இப்போ டென்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இது மேனுவலாக பண்ணுறோம் நாங்கள். அதெல்லாம் பண்ணி ரொம்ப சில அதுக்கெல்லாம் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களும் ஸ்டூடெண்ட் தான். ஸோ இதுக்கு பார்த்தா அவங்க இல்லை, அவங்க நிறைய இது வச்சு இல்லை, அப்போ சாஃப்ட்வேர்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒன்று பண்ணுவோம்னு சொல்லி அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கும், அதை பார்த்து டாக்டர் வந்து மேனுவலாக பண்ணுற நிறைய ஒர்க்லாம் நாங்கள் ஆட்டோமேட் பண்ணியிருந்தோம். அதுவே டீச்சர் எடுத்து லேபிள் பண்ணிட்டு இதுக்கு டிசீஸ் இருக்கா, வாய்ப்பு இருக்கா, அந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணி ஒரு ரிப்போர்ட் தர மாதிரி இதுவுமே பண்ணிடலாம். இதுவுமே ஓப்பன் சோர்ஸாக தான் இருக்கு, கிட்ட பேப்போட இருக்கும், நீங்கள் இதுவுமே போய் பார்க்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ இதுவுமே அவங்களுக்காக நாங்கள் பண்ணியிருந்தோம். ஆனால் அதை அவங்க யூஸ் பண்ணல, பட் வந்து ஒரு ப்ராஜெக்டாக பண்ணியிருந்தோம். ஸோ இதுவும் தாண்டி நிறைய இருக்கு, என்ன பேசலாம் நம்ம. அவ்வளோதான். ஒர்க் ரிப்போர்ட்டில் சொல்ல, ஒர்க் ரிப்போர்ட்லையா இது ஆக்சுவலாக தெரியல. இது நான் எப்படி சொல்றதுன்னா ஆர்கனைசேஷனுக்காக எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கும். நாங்களா சும்மா இவங்க கேட்குறாங்களா, சரி இது பார்ப்போம். அந்த ஆப்டிக்கல் ஸ்கேனர் எங்கள் HOD கேட்டார், அதுக்கே நாங்கள் வேறு ஆப் பண்ணியிருந்தோம், நம்ம ஹெல்த் ட்ராக் பண்ணுற மாதிரி. அந்த ஆப்பில் நீங்கள் ஃபுட்டை ஸ்கேன் பண்ணால் ரிப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குமேன்னு சொன்னார். அப்போ நாங்கள் அதை பண்ணல, அதுக்காக திரும்ப 1 மாதம் கொடுத்து எனக்கு 1 மாதம் டைம் கொடுங்க, நாங்கள் இதை பண்ணுறோம். அந்த மாதிரி கேட்டு அப்பப்போ 1 மாதம் ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்கோம். சும்மாவே இருந்தது ஒரு 4 வருஷம் எங்கள் இதில். பேசிக்காக தான் இன்ட்ரெஸ்டிங் ஒர்க்ஸ். கேட்க வேணாம்.